திருவருகை காலம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று திருவருகை காலத்திற்குள் காலடி வைக்கின்றோம். இக்காலம் இறைமகனின் வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற காலம். விழித்திருந்து நம் மீட்பரை சந்திக்க நம்மை அழைக்கின்ற காலம். இருளின் பிடியிலிருந்தும் அடிமையின் பிடியிலிருந்தும் அழிவிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் காத்து கொள்ள மானிட மகனை சந்திப்பதற்காக அவரை நம் உள்ளத்தில் ஏற்று அவரையே அணிந்து கொள்ள அழைக்கும் அன்பின் காலம். இஸ்ரேல் மக்கள் மெசியாவின் வருகைக்காக காத்திருந்தது போல நாமும் காத்திருப்போம். விளக்குகளுடன் அன்று இயேசு மொழிந்து 10 தோழியர் ஓமையில் அக்கன்னியர்கள் காத்திருந்தனர். அவர்களைப் போல நாமும் விளக்குகள் ஏற்றி மணமகனின் வருகைக்காக நம்மையே தயார் செய்வோம். திருவருகை காலத்தில் 4 வாரங்களில் 4 மெழுகுதிரியை ஏற்றப்படும். முதல் வாரம் எதிர்நோக்கு, 2வது வாரம் அமைதி, 3வது வாரம் மகிழ்ச்சி, 4வது வாரம் அன்பு. ஆம், முதல் வாரத்தில் எதிர்நோக்கும் என்ற மெழுகுதிரியை ஏற்றப்படும். முதல் வாரம் நம் இதயங்களை கடவுளின் வருகைக்காக தயாரிக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. இவ்வாரம் நம்மை விழித்திருக்குமாறு அழைக்கிறது. இயேசுவின் 2வது வருகைக்கு தயாராக இருக்கும்படி உணர்த்துகிறது. மத்தேயு 24:37-44 எச்சரிக்கையாக இருங்கள், உங்களுக்கு தெரியாது உங்கள் ஆண்டவர் எப்போது வருவார். இந்த வாரம் நம்மை விழிப்புடன் இருங்கள் என்பதற்கான அழைப்பை நினைவூட்டுகிறது. நம் மனதில் இருக்கும் சிந்தனைகளையும் செயல்களையும் பரிசோதித்து நம்மையை தூய்மையாக்கி பரிசுத்த வாழ்வில் நடப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். முதல், விழிப்புடன் இருங்கள். கடவுளின் வருகைக்காக பணிவுடன் காத்திருங்கள். நம் அன்றாட வாழ்க்கையில் நம்மால் செய்ய முடியாத செயல்களை மறந்து செய்யாதீர்கள். 2, தயாராக இருங்கள். இயேசுவை வரவேற்க நம் இதயங்களை தகுதியாக மாற்றிக்கொள்வோம். செங்கோலைத்தை தவித்து நன்மையிலும் பரிசுத்தத்திலும் நிலைத்திருக்க முயலுங்கள். 3, அன்பை வெளிப்படுத்துங்கள். மற்றவர்களுக்கான அன்பையும் கருணையும் நம் செயல்களில் காட்டுவோம். இவ்வாரம் நம் உறவுகள், நண்பர்கள், சமூகத்துடன் இருக்கும் நேரத்தில் அன்பின் செயல்களை வெளிப்படுத்துவோம். இது திருவருகை காலத்தை அடைவதற்கான மிகப்பெரிய தயாராக இருக்கும். எங்கள் அன்பு தந்தையே, எங்கள் இதயங்களை ஆராய்ந்து பரிசுத்தமாக மாற்றி உமதன் வருகைக்கு எங்களை தயார்படுத்தும். அருளையும் ஆசிரையும் பொழியும். எங்கள் அன்றாட செயல்களில் உமதின் ஆவியை எம்மை வழிநடத்த அருள் புரியும். எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, உம்மையே நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். இத்திருவெளிப்பாட்டில் நோக்கி எதிர்த்து நிற்க எங்களுக்கு அருள் புரியும். வருகையை நோக்கி நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி அருளும்.